அன்பு சொந்தங்களே, நம்மளோட சேனல் பார்க்குற அனைத்து அன்பு உள்ளங்களும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தவம் நீயடி எனக்கு பாகம் 18. காப்பி கப்பை டீப்பாயில் வைத்துவிட்டு ஃப்ரெண்ட்ஸோட எஸ்டேட்டில் தங்கி படிக்கிறதுன்னு போனோம். இங்கே பார்த்தா அவளோட ரிலேஷன்ஸ் எல்லாரும் வந்துட்டு ஒரே கூட்டம். எனக்கு பிடிக்கலை, அதான் கிளம்பி வந்துட்டேன். நாளைக்கு நைட்டு சென்னை கிளம்பிடுவேன். அங்கே என்னோட ரூம்லேயே தங்கி படிக்கிறேன் என்றாள். அதுவும் சரிதான். அடுத்த ஸ்டடி லீவுக்குள்ளே ஊட்டியில் ஒரு எஸ்டேட் வாங்கி வச்சுறேன் பாப்பா. நம்ம இடத்துலயே நீ தங்கிக்கலாம் என்றார் நொல்லு. சிறு கர்வ சிரிப்புடன் நிமிர்ந்தவள். குட், அதை முதல்ல செய்யுங்க என்று விட்டு, ஆமாம் ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே டேடி என கேட்க, அது பாப்பா நம்ம ஜான்சி மேட்டர் தான். அந்த பயலை போட்டாச்சு என்று ஏதோ காடை கடித்த எறும்பை நசிக்கியது போல் சாவதானமாக சொல்லவும், வாட் என்று புரியாமல் புருவம் சுருக்கி கேட்டாள். அதான் பாப்பா, அந்த 3 பயல்களை நம்ம ஜான்சியை மயக்கி தாலி கட்டி நம்ம சொத்தை அடிக்க நினைச்சானுங்க. நான் அவனுங்கள ஒருத்தனையே அடிச்சிட்டேன். 3 பேருக்கு தான் குறி வச்சேன். 2 பேர் தப்பிச்சு ஜான்சிக்கு தாலி கட்டினவன் மட்டும் போய் சேர்ந்துட்டான். இன்னையோட 3 நாள் ஆகுது பாப்பா. பக்காவா பிளான் பண்ணி போட்டாச்சு என்றால் சந்தோஷம் கூடி வந்த குரலில். தேவிக்கு அதிர்வு இல்லை என்றாலும் திகைப்பு இருந்தது. ஏன் டேடி இப்படி செய்தீங்க? ஆளை வச்சு 4 போட்டு மிரட்டி அனுப்ப வேண்டியது தானே என்றால் சலிப்புடன். அதான் பாப்பா தப்பு. ஆள் வச்சு அடித்தோம்னா சிம்பத்தி கிரியேட் ஆகும். அதுவே நம்ம வீட்டில் இருக்கிற மூதேவி உருகி போய் எப்படியாவது ஓடி போக பார்க்கும். அதான் மொத்தமாக முடிச்சிட்டேன். அன்னைக்கு நாம கழட்ட சொன்ன தாலி கழட்டினதாவே இருக்கட்டும், முடிஞ்சது மேட்டர் என்று கையை உயர்த்தி தலைக்கு பின்னால் வைத்து கொண்டு நிம்மதியாக சாய்த்தார். தேவி சற்று நேரம் அமைதியாக இருக்க, என்ன பாப்பா அமைதியாகிட்ட என்று கேட்டதும் ஒரு நீண்ட பெருமூச்சுடன் எழுந்தவன், அடிச்சு கையில் காலில் உடைச்சிருக்கலாம்னு நினைச்சேன், செத்து போகணும்னு நினைக்கல என்றவள் டீப்பாயை சுற்றி வந்து அப்பாவின் அருகில் அமர்ந்து, சரி விடுங்க, நடந்தது முடிஞ்சு போச்சு, இனி பேச வேண்டாம். அவன் விதி நம்ம கையால் போய் சேரணும்னு இருக்கு என்று கூறிவிட்டு நல்லுவின் பக்கம் திரும்பி, போலீஸ் பிரச்சனை எதுவும் இல்லையே என்று கேட்டாள். மின்கசிவின்னு சொல்லி கேஸை முடிச்சிட்டானுங்க பாப்பா. நம்ம தூரத்து உறவு என் மாமா ரங்கராசனோட மகன் மோகன்குமார் தான் விருதுநகர் மாவட்ட சப் ஏசி பாப்பா. அவன் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டான். நமக்கு ஒரு வேலை இல்லை என்று அலட்சியமாக சொல்லவும், குட் என்றாள். எழுந்து அரை கதவை நெருங்கியவள், அக்காவை சரி பண்ணி உங்கள் தம்பி பையனை வரவழைத்து சீக்கிரம் மேரேஜை முடிக்க பாருங்க என்று கூறிவிட்டு கதவை திறந்து வெளியே செல்ல அவள் பின்னாலேயே நல்லுவும் வந்தார். அதெல்லாம் பேசிட்டேன் பாப்பா, இன்னும் 25 நாளில் இந்தியா வர்றானாம். வந்த மறாவது வாரமே மேரேஜ் தான். அவர் வர்றதுக்குள்ள மேரேஜ் வீடு எல்லாத்தையும் முடிச்சு ரெடியாக இருக்கணும். நீ கொஞ்சம் பேசி ஜான்சியை சரி பண்ணு என்று ரகசியமாக கூறவும், சட்டென நின்ற தேவி, அவன் இறந்தது ஜான்சிக்கு தெரிஞ்சு போச்சா என்று கேட்க, ஆமாம், நேற்று தான் உன் அம்மா சொல்லியிருக்கா போலிருக்கு. அதிலிருந்து ஒரே அழுகைதான். ஏன் தான் இப்படி ஒருத்தி வந்து எனக்கு பிறந்தாளோ என்றார். படிகளில் இறங்கி வந்தவள் அதை கைவிட்டு தனது அக்காவின் அடிப்பக்கமாக திரும்பினாள். அவனுங்க 2 பேரும் தப்பிச்சதும் ஒரு வகையில் நல்லதுதான் டாடி. அவனுங்க தான் ஜான்சியிடம் மனசை மாற்றி அவள் மேரேஜுக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க என்றால் நிமிர் பார்வை பார்த்த புரியாமல் மகளை பார்த்தவர், எப்படி பாப்பா என்றார். அதை என்கிட்ட விடுங்க, இப்போ கொஞ்சமாக சொல்லிவிட்டு போறேன். எக்ஸாம் முடிஞ்சு திரும்பி வரும்போது பண்ணிடலாம் என்று சிரிப்புடன் சொல்லி மிதப்புடன் தலையசைத்தவரை இருவரும் ஜான்சியின் அறைக்குள் நுழைந்தனர். எரிந்து போன கட்டில் அழிந்து வரும் மானினம் போல் தாயும் மகளும் பாதி உயிரும் மீது உடலுமாக ஆளுக்கு ஒரு மூலையில் முடங்கி கிடந்தனர். அறைக்குள் ஆட்கள் வரும் சப்தம் கேட்டு எழுந்தனர். இவர்களை கண்டதும் கஸ்தூரி மிரள, ஜான்சி உயிரை கையில் பிடித்து கொண்டு எழுந்து தேவியின் அருகே வந்து விரக்தியான ஒரு பார்வை பார்த்துவிட்டு, உனக்கு இப்போ சந்தோஷமாடி? அன்னைக்கு என் தாலியை பறிச்சு அப்புறம் அவள் உயிரையும் பறிச்சுட்டேன். இனி நான் எதுக்கு? என்னையும் கொன்னுடு தேவி என்றவள் தங்கையின் கைகளை எடுத்து தன் கழுத்தில் வைத்து, கொன்னுடுடி, என்னையும் கொன்னுடு என்று கத்தவும் முடியாமல் மெல்லிய குரலில் கதறினாள். முட்டாள் என்று எரிச்சலுடன் கூறியபடி அக்காவின் கைகளை உதறி அவளின் தோள்பட்டை கட்டிலில் தள்ளிவிட்டு, உன்னை கல்யாணம் நினைச்சிருந்தா அருவிக்கிட்ட உன் கழுத்து கயிறை பார்த்ததுமே கொன்னுருப்பேன். என்னோட நோக்கம் என் அக்கா சந்தோஷமாக வாழணுன்றது தான். அதுக்காக தான் இவ்வளவு என்று திமிராக பேசினாள். எது சந்தோஷம்? என் உயிரை போன பிறகு சந்தோஷம் எப்படி வரும்? தயவு செய்து என்னையும் செய்து கூட அனுப்பிடுங்க என்று கூறிவிட்டு கையெடுத்து கும்பிட்டு திறனற்ற குரலில் கூறினாள். ஜான்சி ப்ளீஸ், இப்படி சென்டிமெண்டாக பேசி என்னை கடுப்பேற்றாத. நாட்டில் பணத்துக்காக என்னென்னவோ நடக்குது. அந்த பணம் நம்மக்கிட்ட நிறையா இருக்காத. தக்க வச்சுக்கணும்னா பணத்தோட தான் சேரணும். அதை விட்டுட்டு 5க்கும் 10க்கும் கையேந்தும் ஒரு அல்ல கை என் அக்காவுக்கு புருஷனா வந்தால் சும்மா விட்டுடுவேனா என்றவள் விழிகளை அகல திறந்து ஆத்திரமாக அக்காவை பார்த்து, அழிச்சிடுவேன் அழிச்சு.
உனக்கு தாலி கட்டினவனை மட்டுமில்லை, எங்கள் பேச்சை கேட்டு நீ ஒழுங்கா நடந்துக்கலன்னா மிச்சம் இருக்கிற அந்த 2 நாய்களையும் கூட என் கையிலேயே சுட்டு தள்ளிடுவேன் என்று கர்ச்சிக்கவும் பூஞ்சை மனம் படைத்த கஸ்தூரியும் ஜான்சியும் மிரண்டு போயின. இதப்பா ஜான்சி, நான் சொல்ற மாதிரி கேட்டு நடந்தா சொர்க்கத்தையே உன் காலடியில் கொண்டு வந்து வைப்பேன். இல்லைன்னா வை, உன்னை எதுவும் செய்ய மாட்டேன். அந்த பெக்கஸ் 2 பேரையும் தான் போட்டு தள்ளுவேன். அவனுங்க உயிரோட இருக்கணும்னா எங்கள் பேச்சை கேட்டு நடந்துக்க என்று நொழிந்து அருகில் இருந்த கண்ணாடி டீப்பாயை ஒரு உதை விட்டு அங்கிருந்து வெளியேறினாள் தேவி. தேவியின் கொடும் பிரசங்கம் கேட்டு கை தட்ட வேண்டும் என்ற எண்ணத்தை கட்டுப்படுத்தி கொண்டு இளைய மகளின் பின்னால் ஓடிய நல்ல கரெக்டாக சொன்னா பாப்பா என்று பாராட்டினார். தேவியின் மிரட்டல் கேட்டு அதிர்ந்து போய் அமர்ந்திருந்தனர் தாயும் மகனும். தேவி வடவெட்டி வந்த அன்றே சுகனுக்கு தகவல் போய்விட்டது. ஜான்சியை மிரட்டிய தகவலும் சேர்ந்து சென்றது. அவளின் பேச்சு அவனுக்கு பயங்கர வெறியை கிளப்பியது. நான் சுகன்டி என்று நெஞ்சை நிமித்தியவன், காற்றேண்டி இந்த சுகன் யாருன்னு என்ற கர்ஜனையோடு சுவற்றில் குத்தினான். அவனது முகத்தில் இருந்த கடுமையைக் கண்டு நடுங்கம் கொண்ட தேன்மொழி, கோபம் கூடாது சுகன், இப்பதான் நீ ரொம்ப நிதானமா இருக்கணும். ஆத்திரம் அறிவுக்கு சத்துருன்னு நாம படிச்சிருக்கோமே, அதனால கோபத்தை தள்ளிவை. நாம செய்ய போற வேலையை பற்றி பலமுறை யோசி சுகன். கொஞ்சம் பிசகினாலும் மொத்த பேரும் மாட்டுக்குவோம் என்று எச்சரிக்கை செய்தவள் சுகனை நெருங்கி ரகசியமாக, நாளைக்கே அந்த அடங்காப்பிடாரி சென்னை கிளம்புறாளாம். அவள் காரை அவளை தான் ஓட்டிக்கிட்டு போகலாம். நீங்க 2 பேரும் எந்த இடத்துல அவளை மடக்கணும்னு திட்டம் போட்டு அங்கே போய் வெயிட் பண்ணுங்க. நானும் என் வீட்டுக்காரனையும் என்ன செய்யணும்னு கரெக்டாக சொல்லிட சுகன் என்றார். ஒப்புதலாக தலையசைத்த சுகன், அவளை என் இடத்துக்கு கொண்டு போகிற வரைக்கும் உன் உதவி வேணும் தேனும். தொடரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.